மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு ஆர்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி டெவான் கான்வே அப்படி இல்லைன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 10 ரீசன்ஸ் வந்து டெவான் கான்வேக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரீசன்ஸ் ஒய் சிஎஸ்கே ஷுட் யூஸ் ஆர்டிஎம் கார்டு ஆன் ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிறது தான். ஓகேவா, மேபி பிட் பண்ணி கூட எடுக்கலாம், பட் ஆனா இல்ல அவரோட பிட்டிங் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகுது, நம்ம ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைம் வர்றப்போ மேபி ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கான 10 ரீசன்ஸ் என்னென்னங்கிறத பத்தி இதுல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ரீசன் 1 வந்து ஆல் ரவுண்ட் ஸ்கில்ஸ். ரச்சின் ரவீந்திரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியலான பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எ சாலிட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டீமுக்கு வந்து பேட் அண்ட் பால்ல வந்து கொடுக்க முடியும். அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கிடைக்கிறது அந்த டீமோட அசெட் அப்படின்னே சொல்லலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸ்னாலேயே ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை நம்ம ஒரு ஓபனரா பார்த்திருக்கோம், ஆனா இவர் வந்து ஒரு டிபெண்டபிள் மிடில் ஆர்டர் பேட்டர். எஸ், சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இவரை ஓபனிங்ல யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்பர் 3க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை வந்து அனுப்பலாம். சோ ஒரு டிபெண்டபிளா இருப்பாரு அந்த மிடில் ஆர்டர் இதுல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டைம்ல ஆங்கர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது பண்ணுவாரு. அடால் துடாலா ஆடணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுவாரு. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் கேமை ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த திறமை இவர்கிட்ட பயங்கரமா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு இன்னிங்ஸை எங்க ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். டெத் ஓவர் வரைக்கும் இருந்துட்டார் அப்படின்னா கிழிச்சு கையில கொடுத்துட்டு போயிருவாரு. ஸோ இது மாதிரி வந்து டிபெண்டபிளா இருப்பாரு அப்படிங்கிறதுனால அது வந்து நான் ரீசன் நம்பர் 2 சொல்லுவேன். ரீசன் நம்பர் 3 வந்து இம்ப்ரெசிவான ஸ்பின் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, என்னைக்குமே சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்பின் ஹெவி பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை தான் அவங்க வந்து வச்சுக்குவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயங்கரமா உதவும் பிகாஸ் ஆஃப் சேப்பாக்னால. ஓகே, ஏன்னா சேப்பாக் எப்பவுமே டேர்னிங் ட்ராக் தான் அதிகமா கொடுப்பாங்க அண்ட் அது அப்பேற்பட்ட பிட்ச் தான் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு டீம்ல ஒரு தீக்ஷனா இருந்தாரு, சாண்டர் இருந்தாரு, ஜடேஜா இருந்தாரு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பின் எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் மேல தான் அவங்க எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திராவும் அது மாதிரி வந்து ஸ்பின் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் டைம் அவரை பெருசா யூஸ் பண்ணல பிகாஸ் ஆஃப் அதர் சோர்சஸ் நமக்கு இருந்ததுனால. பட் இதுக்கப்புறம் அவரை நல்லா யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவில் பல ட்ராக்ஸ் இப்போ ஸ்பின் ட்ராக்கா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ல நிலைச்சு நிக்கிறதுக்கு ரொம்ப ரீசனா இருப்பாரு. ஸோ அது வந்து ரீசன் நம்பர் 3 ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைசிங் ஸ்டார் வித் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ரச்சின் ரவீந்திரா வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஸ்டான பிளேயரா இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஹை பிரஷர் டோர்னமெண்ட்ஸ் லைக் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லயே இவரோட எபிலிட்டியை காட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டாரா உருவாயிட்டாரு. அண்ட் இன்டர்நேஷனல் அந்த இது யூனிட் அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு தனி பேரே வந்துடுச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த டெஸ்ட்ல கூட ரொம்ப நல்லா பண்ணார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. ரொம்ப காமான ஒரு பிளேயர், இன்டென்ஸான சிச்சுவேஷன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சிஎஸ்கே ஸ்டைல் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல வந்து இவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிட் ஆவார் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து 5வது ரீசன் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். இவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 23-24 தான் ஆகுது. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூத்ஃபுல் எனர்ஜி வந்து டீமுக்கு எடுத்துட்டு வராது. அதே நேரத்தில் அடுத்து ஒரு செட் ஆஃப் ஸ்குவாடு ஒரு கோடை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன பையனை எல்லாம் அதுல ஃபிட் பண்றது சூப்பரா இருக்கும்ல. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டியோட ஒரு பயங்கரமான பிளேயர் ஒரு சின்ன வயசுல கிடைக்கிறான் அப்படிங்கிறதுலாம் ஒரு டீமோட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபிட் பண்ணி ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 6வது ரீசன் என்ன அப்படின்னா வெர்சடைல் பேட்டிங் பொசிஷன். அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரச்சின் ரவீந்திரானால எங்க வேணாலும் பேட்டிங் பண்ண முடியும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல லோவர் ஆர்டர் பேட்டரா இருந்தாரு. அடுத்து மிடில் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆனாரு. அடுத்து அந்த பிராக்டிஸ் கேம் ஒன்னு விளையாண்டாங்க வேர்ல்டு கப்ல, அதுல இருந்து திடீர்னு ஓபனரா அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, சோ இது மாதிரி டிபெண்டிங் ஆன் த மேட்ச் சிச்சுவேஷனுக்கு அவர் எங்க வேணாலும் நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஓபனர் இல்ல நம்பர் 3 இதுதான் அவரோட ஐடியல் பொசிஷனா இருக்க போகுது. பட் ஆனா அவர்னால வெர்சடைல் பேட்டிங் பொசிஷன் ஆட முடியும். இது நம்பர் 6. நம்பர் 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் பிரஷர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒரே மாதிரி எல்லா கேம்ஸும் இருக்காது. ஓகேவா, சில கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சில கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து பிரஷர் கேமா இருக்கும். இது எல்லாத்துலயும் நல்லா ஆடணும், ஆட தெரிஞ்ச பிளேயர்ஸ்னால தான்
சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் ரச்சின் ரவீந்திரா. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் த பிரஷர் இவர் காட்டியிருக்காரு. சிஎஸ்கே மாதிரி ஒரு ஹை வேல்யூ டீமுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ட்ரிக்கியான டார்கெட் வைக்கிறப்பையும் சரி, இல்ல ஒரு டிஃபெண்டிங்கான லோ டோட்டல்ஸ் இருக்கிறப்பையும் சரி, நல்லா ஆடுற பிளேயர் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7th ரீசனா அதை நான் சொல்லுவேன். ஓகே, 8th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு சக்சஸரா இருப்பாரு அடுத்து அப்படின்ட்டு. ஏன்னா ஜடேஜா மேபி இன்னொரு 3 to 5 years அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரஃபா. அதுக்கப்புறம் அந்த ஜடேஜாவோட பொசிஷனை ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தரை இப்ப உருவாக்கணும்ல. ஏன்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம ஒருத்தரை உருவாக்கணும்னு நம்ம யோசிக்கிறப்போ ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு போயிருக்காரு. ஓகே, சோ இருக்காரு, இன்னும் போகல. சோ ஜடேஜாவுக்கு அடுத்து யாரு ஜடேஜா இடத்தை நிரப்புவாரு? ஏன்னா நம்ம ஒரு இந்தியன் டீமா இருந்தாலும் இப்ப நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். அக்ஷர் பட்டேல் கிடைச்சிருக்காரு. இப்ப சிஎஸ்கேல அந்த ஜடேஜாவோட சக்சஸரா கண்டிப்பா வந்து ரச்சின் ரவீந்திரா இருப்பாரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப யோசிச்ச பாயிண்டே அதுதான். ஜடேஜாவுக்கு அடுத்து ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஜடேஜா மாதிரியே பேட்டிங் ஆடணும், ஜடேஜா மாதிரியே பவுலிங் பண்ணணும், ஜடேஜா மாதிரியே ஃபீல்டிங் பண்ணணும். நம்மளால இன்னொரு ஜடேஜாவை இதுக்கப்புறம் தேட முடியுமான்னு தெரியல. ஆனா ரச்சின் ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் தான். சோ அதனால வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சக்சஸரா ஜடேஜாவுக்கு ரச்சின் ரவீந்திரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனாலேயே நான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டா இதை வைப்பேன். ஏன்னா அடுத்து க்ரூம் பண்ணலாம். ஓகே, அதே நேரத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்குவாட்ல வந்து பேலன்ஸா ஆட் பண்ணுவாருங்கிறது ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான 11. இப்போ வந்து இவர்கிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டி வந்து இருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டிங்கும் இவரால் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இவரால் வந்து பேட்டிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும், ஃபீல்டிங்கும் பண்ண முடியும். 3 dimensional பிளேயரா வர்றாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இவரை நீங்க இப்போ ஒரு பிளேயரை ஆட் பண்றோம், திருப்பி ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இவரே ஸ்பின்னிங் பண்ணுவாரு, பவுலிங் போடுவாரு, பேட்டிங் பண்ணுவாரு, ரொம்ப முக்கியமான இடத்துல ஃபீல்டிங் நிற்பாரு. ஸோ பேட்டிங் பவுலிங் அப்படின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரால் இது பண்ண முடியுங்கிறதுக்காக ஸ்குவாட்ல ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், எப்பவுமே 11ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, அதே நேரத்தில் ஹை ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இன் ஐபிஎல். நான் சிஎஸ்கேக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனா டோட்டலாவே நீங்க ஐபிஎல் அப்படின்னு ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்க வந்து பலந்து கொட்டை போட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதே கஷ்டம். ஆனா இவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, இம்மென்ஸான பொட்டன்ஷியல் வந்து தலைவன் வச்சிருக்கான். சோ இந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிறதன் மூலம் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரை செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களோட லைனப்ல. அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு போட்டு விடுவாங்க. ஏன்னா ஒரு ருத்ரா ஜெய்க்வாட் மாதிரி, ரச்சின் ரவீந்திரா மாதிரி, ஒரு நம்மளோட பத்திரானா மாதிரி, இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை இப்பயே உருவாக்கி வச்சாதான் அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்கிறது அவங்களோட இதுவா இருக்கும். மேபி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ஸ். இதை தாண்டி கூட இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர், அது ஒண்ணு. அவரோட அந்த ஒரு மைண்ட் செட்டே சிஎஸ்கேக்கு செட் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்னமோ ஆர்டிஎம் ஷோர் அப்படி இல்லைன்னா இவரை பிட் பண்ணி எடுப்பாங்க சிஎஸ்கேன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.